புதுச்சேரி மாநிலத்தில் சுயேட்சை எம்எல்ஏ அழகு என்ற அழகானந்தம் அவர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் அலுவலகம் திறப்பதற்கு ஏற்பாடு செய்தபோது அந்த அலுவலக திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களை வரவேற்று பல்வேறு இடங்களிலே எண்ணிக்கை சொல்ல முடியாத அளவிற்கு பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. நானும் புதுவையில் தான் இருந்தேன், அதை பார்த்தேன். இன்னும் சொல்லப்போனால் சாலை நடுவில் குழிகளை தோண்டி அனுமதி இல்லாமல் அவர்கள் பேனர் வைத்தார்கள். இது மாவட்ட ஆட்சியுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு மாவட்ட ஆட்சியருடைய ஒரு அனுமதியோடு உத்தரவோடு தான் காவல்துறையுடைய எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல் அதிகாரிகள் அங்கே சென்றிருக்கின்றார்கள். பொதுப்பணித்துறையுடைய அதிகாரிகள் அங்கே சென்றிருக்கிற போது அந்த பேனர்களை அகற்றக்கூடாது என்று கோஷம் செய்திருக்கிறார்கள். பேசிக்கொண்டே இருக்கிற போது ஒரு அதிகாரியை, பொதுப்பணித்துறை செயற்பொறியாளரை தாக்கவும் செய்திருக்கிறார்கள். அது தடுத்திருக்கப்பட வேண்டிய ஒன்று. இதுவரை அதுக்கான ஒரு சின்ன வருத்தத்தை கூட சட்டமன்ற உறுப்பினர் தெரிவிக்காதது அது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மட்டுமல்ல, மற்ற அதிகாரிகளையும், அனைத்து துறையில் பணியாற்றும் அதிகாரிகளையும் ஒரு மிரட்டும் துணியாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன். எனவே இன்று காலையிலிருந்து அனைத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காலையில் கூட மாவட்ட ஆட்சியுடைய ஒரு டிஸ்கஷனை கூப்பிட்டுருந்தேன். அவர்களால் வர முடியவில்லை, நாங்கள் போராட்டத்தில் இருக்கிறோம் என்று சொல்லுகின்றார்கள். ஒரு சின்ன தவறு செய்த காரணம் ஒட்டுமொத்த நிர்வாகம் பாதிக்கக்கூடிய வகையிலே செயல்பாடுகள் இருக்கின்றன என்பதை அந்த சட்டமன்ற உறுப்பினர் புரிந்து கொள்ள வேண்டும். முதலமைச்சர் அவர்களும் அவரை அழைத்து அறிவுரை சொல்ல வேண்டும், இது தவறு என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த புதுச்சேரி மாநிலத்தில் டிஸ்பிகர்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கு முக்கியமாக இருந்தவரே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் என்ஆர் அவர்கள் தான். அவர்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டத்தை அவர்களே மீறுவது என்பது சரியாக இருக்காது. எனவே இந்த பிறந்தநாள் அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்துகிறோம். அதே நேரத்தில் ஒரு சட்டத்தை மதிக்க வேண்டிய ஒரு முதலமைச்சருடைய பிறந்தநாளில் இவ்வளவு பேனர்கள், இவ்வளவு கட்டவுட்டுகள் வைப்பது என்பது சங்கடத்தை பலருக்கும் உண்டாக்கி இருக்கிறது. அதை முதலமைச்சரே தடுத்திருக்கலாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து. எனவே குறைந்தபட்சமாக அந்த தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். முக்கியமாக அந்த அழகானந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய செயல்பாட்டிற்காகவோ அல்லது தன்னுடைய ஆதரவாளர்கள் செய்த செயல்பாட்டிற்காகவோ வருத்தம் தெரிவிக்க வேண்டும், பகிரங்கமாக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். மொத்தத்தில் அழகுக்கு இது அழகல்ல என்பதை அவர் புரிந்து கொண்டு செய்ய வேண்டும். ஏனென்றால் இப்போதான் முதலாக சட்டமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அதை புரிந்து கொண்டு எத்தனையோ மூத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய காலத்தில் கூட இப்படிலாம் நடைபெற்று கிடையாது. தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் அன்புடன் அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு ஆலோசனையாகவும் அறிவுரையாகவும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். போலீஸ் பாதுகாப்பு போயிருக்க வேண்டும், ஏன் போகவில்லை என்று தெரியவில்லை. ஆனால் எப்படி ஒரு மாவட்ட ஆட்சியர் போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஒரு காவல்துறைக்கு ஒரு காப்பி போயிடும். போகாது என்பது அது தவறான விஷயம்தான். கண்டிப்பாக போகும். அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறை கொடுத்தாகணும். அதிகாரிகளுக்கே காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க முடியும் என்றால் சாதாரண மக்களுக்கு இப்படி கொடுக்க போகிறாங்க? அதெல்லாம் தவறு. வேடிக்கை பார்த்திருந்தார்கள் என்றால் அது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனைத்து துறைக்குமே இப்போ ஒரே அமைச்சர் முதலமைச்சர் தான். அவர் இந்த பொதுப்பணித்துறைக்கு செய்ய வேண்டியதுக்கும் அவர் தான் பொறுப்பு. அது கண்டிக்க வேண்டியது அவர் தான் இருக்காரு. இது எப்படி எதிர்பார்க்குறீங்க? முதலமைச்சர் என்ன எதிர்பார்க்குறீங்க? நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு சட்டத்தை போட்ட ஒரே முதலமைச்சர், அந்த முதலமைச்சரை அந்த சட்டத்தை மீறி நடப்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய திராவிட முன்னேற்றங்களுடைய கருத்து. அவர் சொல்லியிருக்கணும், சட்டமே நான் தான் கொண்டு வந்தேன், என்னுடைய பிறந்தநாளே இவ்வளோ கட் அவுட் வச்சிங்கன்னா அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எனக்கு மக்கள் செல்வாக்கு நிரம்ப இருக்கிறது, எனவே நீங்கள் இனிமேல் கட் அவுட் வைத்து என்னை புகழ வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் சொல்லியிருந்தால் அந்த கட் அவுட் கலாச்சாரம் நடந்திருக்காது. 2 நாள் ஆச்சு அவர் மௌனமாக இருக்கிறது எப்படி இருப்பாரு? நம்முடைய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மௌனமாக இருப்பது ஒன்றும் புதிதல்ல. பல விஷயங்களும் மௌனமாக இருக்கிறார், அவ்வளோதான். அதில் இதுவும் உண்டு.